வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் கல்விக்கென்று தனியாக பள்ளிக்கூடம் முதலில் தொடங்கிய சாவித்ரிபாய் புலே அவர்களினுடைய பிறந்த நாள் இன்று ஜனவரி 3. இந்த நாளில் மிகச் சிறப்பானதொரு அறிவிப்பை, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 20 லட்சம் ஊழியர்கள் அவர்களினுடைய கனவுகள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றன என்றே நாம் சொல்லலாம். ஏற்கனவே 2003 ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியின் போது நிறுத்தப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டம் இன்றைக்கு அது புதிய சலுகைகளோடு கூடிய புதிய ஓய்வூதிய திட்டமாக கூட இன்றைக்கு அது நடைமுறைக்கு வரும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதேபோல் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் திரு தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வருவாய்த்துறை சார்பில் திரு மகேந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் பள்ளி ஆசிரியை, இந்த திட்டத்தின் இந்த அறிவிப்பின் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் திரு நித்ய நிர்மல் அவர்களும் நம்மோடு இருக்கிறார். கருத்துக்களை முதலில் பதிவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு அந்த உங்களுடைய உணர்வுகளை தான் முதல்ல நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா உங்களுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கோரிக்கை இது நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நாங்களாம் அதை பொங்கல் பரிசு உங்களுக்கு, அதுவும் அதிரடியான பொங்கல் பரிசுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நிச்சயமாக 22 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இந்த தமிழக வரலாற்றிலே இது முக்கியமான நிகழ்வாகவும் முக்கியமான நாளாகவும் எங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த ஜாக்பாட்டாக நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. ஒன்றுமே இல்லாமல் வெற்று கையோடு நாங்கள் செல்வோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மத்தியில் இன்று கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்தது, இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது, பங்களிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்காக அறிவிக்கப்பட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் மத்தியில் என்னென்னா, ரொம்ப நாள் காலமாக என்னமா ஒன்றுமே இல்லாமல் நம்ம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அது இல்லை, அதுதான் இப்போ அது இல்லை, நீங்கள் எல்லாம் நிறைவோடு மன நிறைவோடு நீங்கள் செல்வீங்க அப்படின்றதுல தமிழக முதல்வர் நான் கொடுக்காம யார் கொடுக்க போறா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கண்டிப்பா எப்பொழுது திமுக ஆட்சி என்பது அரசு ஊழியர்களுக்கான ஆட்சி. நிச்சயமாக அதை நிறைவேற்றி விட்டார் முதல்வர் அவர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெண்களாகிய நாங்கள் சுயமாக வாழ்வதற்கும் சமுதாயத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல், யாரையும் சார்ந்து இல்லாமல், எங்களுடைய மருத்துவ செலவாக இருந்தாலும், குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக இருந்தாலும், நாங்கள் சுயமாக வாழ்வதற்காக எங்களுக்கு சுயமரியாதையோடு தலைவர் அவர்கள் எங்களுக்கு இதை அளித்திருக்கிறார். நான் மிக்க மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கிறேன். நன்றி. ஆசிரியர்களினுடைய சார்பாக பிரதிநிதியாக நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். சபாபதி மோகன் சார், உங்களுடைய பார்வை, அதாவது 20 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு கோரிக்கை, நீடித்து வந்த ஒரு கோரிக்கை, இது எப்போ நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது அந்த வரலாற்றுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த அறிவிப்பு குறித்த ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு குறித்த முதல் உணர்வுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் முதல்ல பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், மாண்புமை திராவிட மாடல் அரசின் தலைவர் முதல்வர் அவர்களே, 20 லட்சம் குடும்பங்கள் உங்களுக்கு கிளாப்ஸ். 20 லட்சம் குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு டாப்ஸுக்காக கொடுக்கிற கிளாப்ஸ். வாழ்த்துகள், பாராட்டுகள். 20 லட்சம் குடும்பங்களுக்கு இன்றைக்கே பொங்கல் விட்டதை போன்ற ஒரு மகிழ்ச்சி, தைத்திருநாள் விட்டதை போன்ற ஒரு மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய அரசு அலுவலர்கள் அவர்களை அழைத்து பேசி குழு அமைத்து, மாண்புமை அண்ணன் வேலு, மாண்புமை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பியாமொழி அவர்களை அழைத்து பேசி அதற்கு ஒரு தீர்வு கண்டிருக்கிறார். இது எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் கடந்த காலங்களில் இதை பார்க்க வேண்டும். ரொம்ப வேகமா சொல்றேன். வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த
அந்த புதிய ஓய்வு திட்டத்தை அவருக்கு முன்பாகவே அமல்படுத்தியவர் ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் 2001 2006 ஆட்சியில் இருந்தப்ப அவர் தான் முதல்ல அமல்படுத்தினார். 20 ஆண்டு காலமாக 22 ஆண்டு காலமாக இருந்த அநீதி இன்றைக்கு துடைக்கப்பட்டிருக்கிறது. அமல்படுத்தினார் என்பதை விட அதற்கு பிறகு 2011 கொஞ்சம் அப்படி நாடகம் ஆடினாங்க. ஆஹா, இது என்னடா தப்பு பண்ணிட்டோமே, நாங்க ஒரு குழு போடுறோம்னாங்க. 2 போட்டாங்க. இந்த 2 குழுவினுடைய முடிவு என்னங்கிறது இதுவரைக்கும் தெரியாது. மதிப்பிற்குரிய சாந்தா சீலநாயர் நினைக்கிறேன், இந்த குழுவுல என்னன்னே தெரியாது. எனவே அரசு அலுவலர்களை வஞ்சித்த அரசு அதிமுக அரசு. அதைவிட கொடுமை, மாண்புமை எடப்பாடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே சொன்னாங்க, அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை பட்டியல் போட்டு காட்டி, பாத்தீங்களா அரசுடைய கஜானாவில் 80 விழுக்காடு போய்விடுகிறது, எப்படி நாங்க நடத்துறது என்று அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்தியவர். அதைவிட கொடுமை, மாண்புமை அன்றைக்கு நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் ஒரு விளம்பரமே போட்டார். அந்த விளம்பரத்துல தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவனுக்கு எவ்வளவு சம்பளம், அரசு ஊழியர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க பாருங்க, இது நியாயமா என்று அரசு ஊழியர்கள் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பை திணித்த அரசுதான் எடப்பாடி அரசு, ஜெயலலிதா அரசு. இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துகள். ஏன்னா நீங்க போராடி இருக்கீங்க, உங்கள் போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பேராசிரியராக, முன்னாள் துணைவேந்தராக அல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக 10 ஆண்டு காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 22 நாட்கள் சிறைச்சாலை ஆசிரியர் சங்கத்துக்காக போராட்டதுக்கு, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே 10 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்த அந்த போராட்டவாதியாக இருந்து போராடிய தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்கள் போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசினுடைய நிதி வஞ்சகம், இவைகளெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியினை இன்றைக்கு தமிழக அரசு பெற்றிருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. தியாகராஜன் சார், இப்போ இந்த ஓய்வூதிய அறிவிப்பு, திட்ட அறிவிப்பு அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததா அல்லது எதிர்பாராத அறிவிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்? நிச்சயமாக இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியதுக்கு பிறகு பல்வேறு வெற்றி கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்து, இனிப்புகளை வழங்கி எங்களுடைய மகிழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நிறைய தொலைபேசி அழைப்புகளில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி கொண்டு ஓய்வூதியம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர் சங்க பிரதிநிதி. எங்கள் சங்கத்தை முழுக்க எல்லாருக்குமே பென்ஷன் இல்லாதவங்க தான். இப்போ பென்ஷன் இருக்கிற ஓய்வூதியம் 80-85 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு வாழ்த்துதலை தெரிவிக்கும் போது தான் அதோட உண்மையான பலனை நான் இன்னும் மேலும் பார்த்தேன். 85 வயதில் ஓய்வூதியத்தை மீட்டு கொடுத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களின் சார்பாக நன்றியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் சொன்னவங்க எல்லாம் 75-80 வயசு ஓய்வூதியம் பெறுறவங்க. அவங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் கம்பீரமாக வாழ்வதற்கு ஒரு ஓய்வூதியம் தான் அவர்கள் காரணமாக இருக்கிறது. அந்த ஓய்வூதியத்தை நீங்கள் மீட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதான் எங்கள் அம்மாவும் ஒரு ஓய்வூதியர். எங்கள் அம்மா தான் முதல் வாழ்த்து சொன்னாங்க. அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பல இந்த போராட்டங்கள்லாம் நாங்கள் முன்னெடுக்கிறது அவங்களும் ஒரு உந்துதல். அவங்க சொல்லுவாங்க, எப்படியாவது ஓய்வூதியத்தை பெற வேண்டும், நிச்சயமாக எப்படி தொகுப்பூதிய முறை ஒழித்து நீங்கள் எல்லாம் காலமுறை ஊதியத்துக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்தீர்களோ அதே போல் அவர் புதல்வர் மட்டும்தான் ஓய்வூதியத்தை கொடுப்பார் தினம் சொன்னதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒன்றை நான் இங்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 60 வயதிற்கு பிறகு ஒரு அரசு ஊழியர், ஆசிரியர் எத்தனை ஆண்டு காலம் வாழப்போகிறார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி அந்த ஓய்வூதியத்திற்கு தான் இருக்குது. எத்தனை கோடிகள் அவர் கையிலே அன்றைய தினமே கொடுத்து அனுப்பினாலும் அத்தனை கோடிகளை வைத்துக்கொண்டு எத்தனை ஆண்டுகளை கடக்க முடியும்? அதற்குத்தான் எங்களுக்கு ஓய்வூதியம் பழைய முறைப்படியே வர வேண்டும் என்று சொல்லி பல கட்ட போராட்டங்களை 22 ஆண்டுகள் போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்கள் போராட்ட காலத்திற்கெல்லாம் வந்து எங்களோடு ஆதரவு தெரிவித்து நிச்சயமாக நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவும் இதுக்கு ஒரு தீர்வு காண்போம் என்று சொன்னார். நிறைய விமர்சனங்கள் நல்லா சொன்னாங்க. போராட்ட காலத்திற்கு வந்தார்னு ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். சொல்லாத கால உணவு திட்டம்லாம் சொன்னது போல் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. 4.5 ஆண்டுகள் கடந்தாலும் சொல்லி இருக்கிறவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய புதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கு அழைத்தார்,
புத்தாண்டு பரிசை கொடுத்தார். 6 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர் குடும்பங்களிலே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்திருக்கிறார். நாங்கள் 60 வயதுக்கு மேலே ஒரு இப்போ மாத்திரை வாங்குறதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, வாழ்க்கையில் எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்த எங்கள் பயத்தை தெளிய வைத்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயம் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணை உள்ளத்தோடு இந்திய ஒன்றியங்களில் எந்த முதலமைச்சருக்கும் ஒரு ஒதுக்காத ஒரு திட்டம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஏன்னா நிறைய இடர்பாடுகள் ஒன்றிய அரசின் மூலமாக பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கறதுல இருந்தாலும் கூட நான் சொல்லிவிட்டேன், செய்ய வேண்டும். கடந்து போயிருக்கலாம் அவர், இன்னும் எலெக்ஷனுக்கு 1 மாதம் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றியிருக்கிறார். இன்னும் பல விஷயங்களை அவர்தான் எங்களை தொடர்ந்து காப்பாற்றார். முதல் கட்டமாக இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அடிக்கடி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவார். அவருக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இவங்க 3 பேர் கூட்டணி தான் எங்களுக்காக எங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் போல எங்களுக்கு களத்தில் நின்று செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசூழியர் சார்பாக எங்களுடைய முதல் கட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி சார். மகேந்திரகுமார் சார், அதாவது நம்பிக்கையை மீண்டும் நிறைவேற்றி இருக்கிறார். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற அந்த இடத்தை மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களிடையே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு தியாகராஜன் சார் சொன்னார். உங்களுடைய முதல் கட்ட பார்வை ப்ளீஸ். அது முதலமைச்சர் அவர்கள் இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் சேர்ந்திருக்கும் போது கூட சொன்னாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மற்ற அரசை விட ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு முன்கள பணியாளர்களாக நின்று இந்த திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. கூடுதலாக ஒரு தகவல் சொன்னாங்க, உங்களை போன்று போராடுகிறவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், போராடி 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 பெற்ற உரிமைகள் தான் இந்த உரிமைகள் அனைத்தும். நாங்கள் போராடி இன்று களத்தை பிடித்து இன்று ஆட்சியை பிடித்து ஆட்சியை நடத்துகிறவர்கள். உங்களுடைய போராட்டங்களுக்கு உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு அளிப்போம். நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்தில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு இதனை நிறைவேற்றுவோம் என்று கோடிட்டு காட்டினார். கோடிட்டு காட்டியதை இன்று நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இன்று நிறைவேற்றி காட்டிய மதிப்பு அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சொல்லியது போல பார்த்தீங்கன்னா 20 லட்சம் குடும்பங்கள் என்று பார்ப்பதை விட 1 கோடி வாக்காளர்களை இன்று தன்வயம் கையகப்படுத்தியிருக்கிறார் என்ற வயத்தறிச்சலில் கூட எதிர்க்கட்சிகள் இன்று கொக்கரிக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். இதை கட்சி ரீதியாக கூட நம்ம பேசலாம். ஏன்னா ஆளுகின்ற மத்திய ஒன்றிய அரசாங்கமும் சரி, அந்த அரசாங்கம் போட்ட திட்டத்தை தான் இந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இதற்கு எதிராக இன்னைக்கு இந்த திட்டத்தை முற்றிலும் முறியடித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தவ புதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த முதல்வரின் இந்த திட்டத்தில் போராடி எத்தனை கமிட்டி போட்டு சார் சொன்ன மாதிரி எந்த அறிக்கையும் கண்டிப்பா சார் பேசலாம் நம்ம அடுத்தடுத்து. அதாவது இது எடுத்த எடுப்பிலேயே எந்த ஒன்றையும் செயல்படுத்தி விட முடியாது. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த மாதிரியான ஒரு வரிசை கிரமமான வேலைகள் நடந்திருக்காது. நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு பேராசிரியர் அருணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் பள்ளி ஆசிரியை திரு புவனேஸ்வரி அவர்களும் இணைந்திருக்கிறார். 2 பேரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடரலாம். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். அருணன் சார், இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதுல ஒன்றிய அரசினுடைய ஓய்வூதிய திட்டத்தை விட கூடுதலான சலுகைகள் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூட தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? இல்ல, நான் எடுத்த எடுப்பிலேயே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்கள் ஒரு முக்கியமான வாக்கியத்தை இது குறித்து சொல்லி இருக்கிறார். இது ஒரு சரித்திர புகழ்பெற்ற முடிவு. இட்ஸ் a historic decision. எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் அப்படி சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இருக்கிறார் என்பதை நான் இங்கே பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். ஏன் அப்படி சொன்னாரு? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம், இது இன்று நேற்று முளைத்த பிரச்சனை அல்ல. இந்த டிவி விவாதங்களுக்காக நான் போகும் பொழுது சகோதரி என்னை பார்த்த உடனே சில பேர் இந்த கேள்வி எழுப்புவாங்க, என்னங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்ப போராடிக்கிட்டே இருக்காங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவேன் என்று இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சொன்னாரே, இன்னைக்கு ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கிறவங்க யாருன்னா பாஜகவும் அதிமுக அந்த பிரதிநிதிகளும். கேட்கிறவங்க யாருன்னா
இந்த பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை ஒழிச்சு கட்டிய மகானுபாவர்கள். இங்க கூட நண்பர்கள் சொன்னாங்கல்ல, ஆமா, ஒன்றியத்துல இருந்த பாஜக ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சி இதை ஒழிக்க திட்டமிட்டது. ஒழித்தது 2004. அதற்கு முன்பே 2003 ஒழித்தது அதிமுக ஆட்சி, இந்த மாநிலத்திலே ஜெயலலிதா ஆட்சி. இவங்க வந்துங்க சகோதரி, என்னை பார்த்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு, உறுதிமொழி என்னாச்சு, இந்தா கொடுக்கல, இல்ல ஏமாத்துறாரு. நான் சொல்லுவேன், ஏயா படிப்படியா போறாரியா, தாவனா தாயா தடிக்க விடுவாரு, இவர் கவனமா போறாரு. இதோ ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய அறிக்கை வரப்போகிறது, அதுக்கும் காலக்கெடு. ஆகவே அந்த அறிக்கையின் அடிப்படையில் இது நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. போராட்டம் ஏனென்றால் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. சகோதரி, போராட்டத்துல 2 வகை உண்டு. ஒண்ணு போராட்டத்தை மதிக்காத அரசை எதிர்த்தும் போராட்டங்கள் நடக்கும். போராட்டத்தை மதிக்கக்கூடிய அரசை அதனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் போராட்டம் நடக்கும். என்னுடைய கணிப்புல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இப்பொழுது நடத்த போவதாக அறிவித்த போராட்டம் இந்த 2வது தன்மையை உடையது. நம்ம போராட்டம் என்றால் இதை கேட்கக்கூடிய, நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய இந்த வலியுறுத்தலை இவ்வளவு காலமாக நாம் கேட்டதை, திமுக தன்னுடைய தேர்தல் உறுதிமொழியா கொடுத்ததை அவருக்கு நினைவூட்டுவோம் என்று அந்த அறிவிப்பை செஞ்சாங்க. இன்றைக்கு பாருங்க, அது கச்சிதமா எல்லாம் வருது, அந்த அறிக்கை வந்து சேருது. அமைச்சர்கள் கூப்பிட்டு போராட்டத்தை அறிவித்த, குறிப்பாக ஜாக்டாஜியோ தலைவர்களை அழைச்சு பேசுறாங்க, இதர தலைவர்களையும் அழைச்சு பேசுறாங்க, அவங்களுடைய கருத்தை கேட்கிறாங்க. 2வது தடவை கூப்பிட்டு பேசுறாங்க. நாளைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பு வருகிறது, வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு அதையெல்லாம் வரவேற்கிறாங்க. 2வது ஏன் சரித்திர புகழ் பெற்ற இதுன்னா, இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு 23, 22, 23 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நல்ல முடிவு. 2வது இது எவ்வளவு நிதி நெருக்கடி, இந்த மோடி அரசு தர வேண்டிய நிதியை கூட தராத வேளையிலே, இன்னும் கூட எனக்குள்ள சந்தேகம், அதிமுக தமிழ்நாட்டு பாஜக காரங்க மோடி அரசு கொடுக்க வந்தா கூட இவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க இந்த ஸ்டாலின் ஐயா அரசின் மீது. அத்தகைய ஒரு சூழலில் எப்படி அந்த நிதி மேலாண்மையை கையாண்டு இருக்கிறார்? முடியாதியா இவங்களால ஓய்வூதியம் தர்றதாவது? ஆனால் தந்து காண்பித்திருக்கிறார் என்றால் அந்த நிதி மேலாண்மை ஆற்றல், அதன் காரணமாகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு என்று நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக சார். நம்ம புவனேஸ்வரி மேடம், நீங்கள் ஒரு ஆசிரியராக இதனுடைய அப்படியே நேரடியான ஒரு பயனாளர், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உணர்வுகள் இன்றைக்கி எப்படி இருக்குது? இத்தனை ஆண்டுகால போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு தீர்வை தந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர், உங்கள் கருத்து? ஆமாம், எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தான் சொல்லணும். அதை நாங்கள் பணியை சேர்ந்ததே தொகுப்பூதியத்திலேருந்து எங்களுக்கு கலைஞர் ஐயா அவர்கள் தான் நிரந்தரமாக்கினார். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்தோம். அடுத்த பிரச்சனை என்னென்னா இந்த பென்ஷன் திட்டம், தன் பங்களிப்பு பென்ஷன் திட்டம். இதில் வந்து என்னென்னா அதில் அஷூரன்ஸ் கிடையாது, தேர் இஸ் நோ அஷூரன்ஸ் ஃபார் தி பென்ஷன். இப்போது ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்குறாங்க. இதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பெண் ஆசிரியர்கள் தான். பெண் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, நம்ம ஓய்வு பெற்ற பிறகு, ஓய்வு வரைக்கும் நமக்கு மாதாந்திர சம்பளம் இருக்குது, ஓய்வு பெற்ற பிறகு நம்மளுடைய கதி என்ன அப்படின்ற ஒரு கலக்கம் எல்லாருக்குமே இருந்தது. அதில் வந்து பெண்கள் வந்து தனித்துவமாக நிற்க முடியும், அவங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும், தன்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கும், தன்னுடைய எல்லா மற்ற சமூக பொறுப்புகளுக்கும் இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததை இனிப்பான செய்தி, அதாவது புத்தாண்டு பரிசாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் எங்களுடைய உணர்வு. கண்டிப்பாக மேம். அதாவது நீங்கள் சொன்னீங்க, இப்போது இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் என்ன வரும்னா, அப்போது சம்பளம் வாங்குறாங்க, அதில் வந்து ஒரு சேமிப்பு அப்படின்னு இருக்கும்ல, ஓய்வுக்கு பிறகு அப்படி என்ன வந்து எதுவுமே இல்லாமல் போய்விடுமா, இவங்க ஏன் வந்து எங்களுக்கு வந்து பென்ஷன் ஏன் வந்து அதையே இப்படி ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கோ அல்லது
இதற்கு எதிராக இருக்கிற மனநிலை இருக்கிறவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தானே இருக்கும். பட் அது வந்து என்ன அப்படின்னா, ஓய்வூதியங்கிறது எங்களுடைய உரிமை தான். அது வந்து எங்களுக்கு யாரும் சும்மா கொடுக்கறது இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த ஓய்வூதியத்தை பெறும்பொழுது அதுலேயே இருக்கக்கூடிய, அதை பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு ஏன் எங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஏன் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு கொஷின் தான் அது. அது எங்களுக்கும் இருக்குல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் எங்களை இதுக்கு உந்தி தள்ளுச்சு. அதை வந்து ஐயா வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பா, அதாவது உங்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்றது இல்லையா? கண்டிப்பா. நான் ரொம்ப 2 விஷயங்கள் அழகாக சொன்னீங்க. ஒன்று வந்து இது எங்களுடைய உரிமை அப்படிங்கிற அந்த உரிமையை தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்று வந்து வெறுமனே குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறதை தாண்டி நீங்க சமூக பொறுப்புகளும் இருக்கு எங்களுக்கு. எங்களுடைய ஓய்வுக்கு பிறகான சமூக பொறுப்புகளுக்கும் எங்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது பயன்படும் அப்படின்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட நான் வரவேற்கிறேன். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. சபாபதி மோகன் சார், உங்களுடைய பார்வையில் அதாவது என்னன்னா, ஒரு நிதி நிலைமை அப்படிங்கிறது சரியாக இது வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருணன் சார் வந்து சொன்னார் பேசும்போது, என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே வந்து யார் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து கட்டினார்களோ அதே பாஜகவினரும் அதிமுகவினரும் தான் என்கிட்ட திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இது வந்துடவே கூடாது, இப்படி ஒரு அறிவிப்பே வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்களா? தொடக்கத்தில் சொன்னதை போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் மட்டுமல்ல, அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தையே பட்டியல் போட்டு காட்டி மக்களினுடைய வெறுப்பை அவர்கள் மீது திருப்புவதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டவர் அம்மையார் ஜெயலலிதா, மதிப்பிற்குரிய எடப்பாடியார், மதிப்பிற்குரிய நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். எனவே அதிமுக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற வஞ்சகம் இருக்கிறது அல்லவா, அந்த வஞ்சகத்திலிருந்து இன்னைக்கு மீண்டிருக்கும். நீங்க ஒரு கேள்வியை சகோதரி புவனேஸ்வரிட்ட கேட்டீங்க. நீங்க உங்களுக்கு சேமிப்புன்னு ஒரு பணம் இருக்கு, நீங்க இந்த பழைய புது பென்ஷன்ல இதுக்கு முன்னாடி 7 மணிக்கு அதிமுக ஒருத்தர் பேசுறாரு, கிட்டத்தட்ட ஜெயலலிதாவினுடைய மறு உருவமாவே வந்து பேசுறாரு. ஐயோ நீங்க இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க 60 லட்சம் மொத்தமா கொடுக்குறாங்களே, இந்த மொத்தமா கொடுக்கறது போயிடுமே அப்படிங்கிறாரு. அட பாவிகளே, 60 லட்சம் வருதுன்னு சொன்னா ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் உடனே பிள்ளைங்க என்ன செய்யும், அப்பா இந்த வீடு கட்டணும், கொஞ்சம் பணம் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்ப என்ன ஆகும்னா ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துல புவனேஸ்வரியும் மற்ற தியாகராஜன், மகேந்திரகுமார் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகு என்ன ஆகும்னா பிள்ளைங்களுக்கு நம்மளும் சரி பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன? சரி, அவர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் அவருடைய மனைவியினுடைய நிலைமை என்ன? எனவே மொத்தமாக கொடுக்கிறது இந்த வாஜ்பாய் சொன்ன திட்டம், பிரதமர் மோடி நிறைவேற்றி இருக்கக்கூடிய மொத்தமா உங்களுக்கு 60 லட்சம் 70 லட்சம் வருது, அதை கொண்டு போய் ஸ்டாக்ல போடு, அதை கொண்டு இன்சூரன்ஸ்ல போடு, அது வந்து பேங்க்ல போடுன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மொத்தமா கொடுக்கிற பணம் என்பது மொத்தமா போயிடும் 2 வருஷம் 3 வருஷத்துல. ஆனால் மாதந்தோறும் சார் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறோமோ, இப்ப நான் பென்ஷன் வாங்குறேன், நான் 72 வயசு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், என்னுடைய துணைவியார் பென்ஷன் வாங்குறாங்க. அப்ப காலங்காலமாக நமக்கு பிறகு ரொம்ப அழகா நம்ம தியாகராஜன் சொன்னாரு, ஓய்வூதியம் என்பது ஓய்வு பெற்றதற்கு பிறகு இருக்கிற வாழ்வாதாரம், ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தா தான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு நாம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நெறியாளர் ரொம்ப வேகமா சொல்றேன், கோவிட் வந்த உடனே டிஏவை நிறுத்திட்டாங்க. 2021 தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து கோவிட் வந்ததற்கு பிறகு 2021 டிஏவை ரெகுலரா கொடுத்தாங்க, ஒன்றிய அரசுக்கு இணையா கொடுத்தாங்க. ஏன் லீவுக்கு என்காஷ் பண்ண முடியாது? எடப்பாடி ஆட்சியில 4.5 வருஷமா நாம வந்த பிறகுதான் ஏன் லீவை என்காஷ் பண்ணோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, பெஸ்ட் இன் இந்தியா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்தியாவில் திராவிட மாடல் அரசு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, பெஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே பணியிலே இருக்கிற பொழுது விபத்திலே இருந்தால் 1 கோடி அரசு அலுவலருக்கு, பணியிலே இருக்கிற பொழுது இயற்கை மரணம் அடைந்தால் 10 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை. எங்க பிள்ளைக்கு இன்ஜினியரிங்னா 1 லட்சம், ஆர்ட்ஸ்னா 50,000, திருமண முன்பணம், கிராஜுவிட்டி, மகப்பேறு விடுது 9 மாதத்துல இருந்து 12 மாதம் என்று அடுக்கடுக்காக 2021 இருந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம். நிதி நிலைமையெல்லாம் சீராக்கி 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து பொருளாதாரத்தில் நிற்கிற பொழுது விளக்கத்திற்குரிய தலைவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நான் இன்னும் ஒண்ணு விளக்கமா சொல்லணும். அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு பாருங்க, அதுல டிஏ கிடையாது. கவனமா கேட்கணும் எல்லாரும், கேட்கக்கூடிய பார்வையாளர்களே,
யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. ஏன்னா இப்ப பிஜேபியில ஒருத்தர் இந்த இடைவேளையில நான் போட்டப்போ ஒருத்தர் கதறாரு, அப்படியே பிஜேபி சொன்னது. அட பாவிகளே, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல டிஏ கிடையாது. இந்தியாவில் இருக்கிற 30 லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றாங்க பாருங்க, அந்த மத்திய அரசு ஊழியர்கள்ல 45,000 பேர் தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சேர்ந்திருக்காங்க. அதுல பேசிக் பே மட்டும்தான், டிஏ கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை. வணக்கத்திற்குரிய தலைவர் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறது, கடைசி மாதத்தினுடைய 50 விழுக்காடு பேசிக் பே, அதுக்கான ஆண்டுக்கு 2 முறை டிஏ. அது மட்டுமல்ல, அவர் அலுவலர் இறந்து விட்டால் ஃபேமிலி பென்ஷன் 60 விழுக்காடு ஃபேமிலி பென்ஷன், கிராஜுவிட்டி மொத்தமா கிராஜுவிட்டி 25 லட்சம்னு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே வராங்க. இதுல இன்னும் நுணுக்கமான ஒரு செய்தி என்னன்னா, சார் 2004 அப்பதான் சேர்ந்திருப்பாங்க, 2025ல ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்த 21 வருஷம் இருக்கு பாருங்க, பெரும்பாலும் 40 வயசுல 2004ல சேர்ந்திருந்தாங்கன்னா 2025ல 60 வருஷம் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அப்படி 20 ஆண்டு காலம் தான் பணிபுரிகிறாங்க. அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்காங்கன்னா, தலைவர் முதல்வர் தாயுள்ளத்தோடு சொல்லியிருக்காரு, அவர்களுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு பென்ஷன், நான் கருணை தொகைன்னு கூட நான் சொல்ல விரும்பல, ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு பென்ஷன் கொடுக்கப்படும். ஏன்னா 2004க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரச்சனை இல்ல, 2004ல இருந்து 25க்குள்ள ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, 10 நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு இது பொருந்துமானா? அவர்களுக்கும் பொருந்தும். ப்ரொபோர்ஷனேட் பென்ஷன் என்று அற்புதமான செய்தியை சொல்லியிருக்கிறார். இது ஆழமாக இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சி. இது அழகா சொன்னாங்களே பேராசிரியர் அருண்மணியா, நானும் அதை கேட்டேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புரட்சி. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிம்மதியாக இருக்காங்க. சார், அவங்க நிம்மதியா இருந்தாதான் அரசு திட்டம், அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேருக்கு அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் இருக்காங்களே, அதிகாரிகள், இவர்கள் தான் தேர்கால், தேர் சக்கரம். இது அழகா போகணும்னு சொன்னா திராவிட மாடல் அரசு அதனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியிலே இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். எனவே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான முடிவை, இது எலெக்ஷன்ல ஓட்டு அதெல்லாம் விட்டுடுங்க, நீங்க இதையெல்லாம் தாண்டி வரலாற்றில் இப்படி ஒரு முடிவு. இங்க போராடுறவர்களை அழைத்து பேசுறாங்க, ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ஜெயலலிதா ஒரே கையெழுத்துல 1.5 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புனாங்களே, எஸ்மா டெஸ்மா நினைவு இருக்கிறதா? நான் இப்ப 22 நாள் ஜெயில இருந்தேன். நான் தியாகராஜனுக்கும் மகேந்திரகுமாருக்கும் சொல்றேன், அப்ப அவங்க எல்லாம் வேலையில இருந்தாங்களான்னு தெரியாது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 10 நாள் சிறையில் இருந்தேன். இப்பெல்லாம் போராட்டினா காலையில போய் சாயங்காலம் விட்டுலாம். இன்னைக்கு 22 நாள் எம்ஜிஆர் ஆட்சி காலையில, எங்க அண்ணன் 15 நாள் தீபாவளியில சிறையில் இருந்தான். இப்படி போராட்டங்கள் என்பது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போராடினார்கள். ஆனால் மதிக்கவில்லை. மாறாக அவர்களை கொச்சப்படுத்தியது ஜெயலலிதா அரசு, எம்ஜிஆர் அரசு, எடப்பாடி அரசு. தியாகராஜன் சார், இப்போ என்னன்னா, இது உங்களுடைய கோரிக்கைகள் இது அடுத்தடுத்து நீங்கள்லாம் வைக்கும்போது தமிழ்நாடு அரசு முறைப்படி அதை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு குழுவை ஒன்று போடுகிறார்கள். மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அதுக்கப்புறம் நிதிநிலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா இன்றைக்கு? ஏன்னா ஒன்றிய அரசினுடைய போக்கு நமக்கு தெரியுது. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும், நிதிநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஆய்வு செய்யணும். இப்போ இந்த படிப்படியான ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் அறிவித்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. ஏன் அதற்குள்ள அப்படி ஒரு அவசரமான போராட்டங்கள் நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நிச்சயமாக நாங்கள் ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி, எங்களுடைய ஆசிரியர் சங்கங்களும் சரி, எங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிற அமைப்பு கிடையாது. பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் நாங்கள் முன்களத்தில் இருந்திருக்கிறோம். அதனால தான் இந்த 4.5 ஆண்டுகள் கூட மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மகளிர் உரிமை தகவல், நான் முதல்வரிலிருந்து, விடியல் பயணத்திலிருந்து, இன்றைக்கி பல விஷயங்களில் காலை உணவு திட்டத்திலும் சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நிதி சார்ந்த செலவினங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் கடைசியாக அவருக்காக ஒத்துழைப்புகள் எல்லாம் கொடுத்து தான் வந்துட்டுருக்கோம். அவர் நம்பிட்டு தான் இருந்தோம். கடைசியாக எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் கூட கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, ஒரு உரிமையோடு தான், நீங்கள் செய்யாமல் நான் யார்கிட்ட கேட்க முடியுன்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முன்வைத்தோம். அது அவருக்கும் நல்லா தெரியும். போராட போகிறாங்க, போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம அழைத்து பேசணும்னு. எங்கள் போன ஆட்சியில் பல போராட்டங்களை பார்த்தவங்க நாங்கள் இதே ஓய்வூதியத்தை முன்னிறுத்தி போராடும் போது எங்களோட போராட்டமே
முதல் ஸ்லோகனை அழைத்து பேசி தான் இன்னைக்கு எத்தனை முறை இந்த ஆட்சி பொறுப்பேற்றவன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார். நிறைய பேர் கூட ஜாக்டோஜியோ மென்மையாக இந்த அரசை கையாளுகிறதுன்ற விமர்சனம் எங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுனவங்களாம் உண்டு. மென்மையாக இந்த ஜாக்டோஜியோ கையாடுவதற்கு மிக முக்கிய காரணமே எங்களை நல்ல மதிப்போடும் எங்களுக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுத்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் தேவைப்படும் போதெல்லாம் வாருங்கள், நான் செய்யாமல் யார் செய்வார், என்னை விட்டால் யார் செய்வது, உங்கள் உணர்வுகளை புரிந்து நான் உங்களோட கோரிக்கையை மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை என்று சொல்லி எங்களை அழைத்து பேசி அண்ணா அழகா சபாபதி மோகன் பேசும்போது சொன்னார், முடக்கப்பட்ட எடப்பாடி ஆட்சியில் முடக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு 14% ஒரு பே கமிஷனுக்கு இணையான ஊதியம் முடக்கிட்டு போயிட்டாங்க. தோண்டு போய் விட்டாரா? 14% ஒரே ஸ்ட்ரெச்சில் கொடுத்தாரு. அடுத்து சரண்டர் இந்தியாவில் எங்கே இல்லைன்ட்டு அதிகாரிகள் எல்லாம் எப்படி சொன்னதுக்கப்புறம் அரசோட உரிமை நாங்கள்லாம் கேட்டோம். போராட்டத்தில் அழைத்து பேசினாங்க. என்ன கோரிக்கை? ஒரு போராட்டத்தில் ஒரு கோரிக்கை நிறைவேறும். என்ன கோரிக்கைன்னு கேட்ட சரண்டர் கொடுக்கணும். முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்க, சரண்டர் கொடுத்தாரு. இந்தியாவில் எங்கேயுமே இல்லை சரண்டர் மீட்டு கொடுத்த முதலமைச்சர். இப்படி ஒவ்வொன்றா பேசி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றியது காரணமாகத்தான் இந்த போராட்டங்களை நாங்கள் கொஞ்சம் மென்மையும் கடைபிடித்து தான் உங்களுடைய பார்வையில் மற்றவங்க பார்வையில் தெரியும். ஆனால் இறுதி வாய்ப்பாக ஓய்வூதியம் சார்ந்து 22 ஆண்டு போராட்டத்தை நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும். உங்களை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. திருப்பியும் நீங்களே வந்து தான் திரும்பியும் கூட முடிச்சு வைக்கணும். அதை கம்பீரமாக நீங்கள் வரணும், மீண்டும் வரணும், அதுக்கு இது முடிச்சு வைக்கணுன்றதுனால எங்களுக்கு கோரிக்கை 6ஆம் தேதி வச்சோம். இன்றைக்கி கூப்பிட்டு அழைத்து பேசி இந்த 3 பேர் போட்டார் பாருங்க, அங்கே தாங்க வெற்றியே. 3 அமைச்சர்கள், முத்தான அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இந்த 3 பேரும் இந்த எங்களை டேக்கிள் பண்ண விதம், எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம், மரியாதை, எங்களோட உணர்வுகளை கொண்டு போய் அதிகாரிகளும் சேர்த்தது, அதை தாண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இத்தனை வெற்றிக்கு பின்னாடி அந்த குழுவும் அந்த முதலமைச்சர் பார்த்து போட்ட அந்த குழுவும் ஒரு காரணமாக இருக்குது. நிச்சயமாக அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை பதிவு செய்யணும். முதலமைச்சர் மட்டும் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். போராட்டங்களை அவர் நான் பல கட்ட போராட்டம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே போயிருக்கோம். ஏன்னா போராட்டம் இருக்குன்னு வாழ்த்துக்கள் சொல்லுவார். அந்த மாதிரி முதலமைச்சர் வாழ்த்துக்கள், போராட்டம் வெள்ளட்டுன்றார். இன்னைக்கு போராடி எங்களை வாழ்த்தி அனுப்பிய முதலமைச்சர் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறார். அழைத்து பேசி வெல்ல வைத்திருக்கிறார். நிச்சயமாக போராட்டத்திற்கு அனுமதியும் அளித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள என்ற வாழ்த்துக்களையும் சொல்லி போராட்டத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்களை போராட்டத்தை அழைத்து பேசி இன்றைக்கு எங்கள் போராட்டத்தை நாங்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு அழைத்து ஓய்வூதியத்தை கொடுத்து விட்டார், நன்றி செலுத்துகிறோம், போராட்டத்தை கைவிடுகிறோம், விரைவில் நன்றி அறிவிப்பு மாநாட்டை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், தேதியை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்று ஜாக்டோஜியோ பேரமைப்பை சொல்ல வைத்தது அவருடைய அணுகுமுறை. அது அவருக்கு நிகர் அவர் தான். அவங்க அப்பா தான் அரசு ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவருக்கு நிகராக வந்துட்டார். ஒரு ஸ்டெப்பே இன்றைக்கி ஒரு மேலே போயிட்டாருன்னு கூட நான் சொல்லுவேன். முதலமைச்சருக்கு நன்றி. அண்ணா ஒன்று சொன்ன கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்ணா சபாபதி மோகன் சொல்லும் போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 60 லட்சம் கொடுக்குறாங்க, 70 லட்சம் கொடுக்குறாங்கன்னு. ஒன்றை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் ஒரு ஹையர் கிரேட் டீச்சர். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க 165 ரூபா அவங்க பணியில் சேரும்போது அவங்க சம்பளம். அப்போ அவங்களை கூப்பிட்டு இது போல் 10 மடங்கு 1650 ரூபா. இப்போ நான் 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா இதை விட 10 மடங்கு 10 லட்ச ரூபாய் உனக்கு ஓய்வூதியம்னா அருமையாக சந்தோஷமாக எவன் கொடுப்பான் 10 லட்சம்னு கையெழுத்து போடுவேன். எங்கள் அம்மாவும் அப்படி போட்டிருந்தால் எங்கள் அம்மாவோடைய ஊதியம் 1650. இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஓய்வூதியம் 84 வயசில் 40,000 45,000 வாங்கி கொண்டு மாதந்தோறும் 5ஆம் தேதி எங்கள் அம்மா கையில் போய் நாங்கள் 5,000 ரூபாய் பணம் வாங்குறோன்னா அதுக்கு பேர் தான் ஓய்வூதியம். எத்தனை ஆண்டு பணம் எவ்வளோ இருந்தாலும் மாதந்தோறும் அவர்கள் சொல்லுவேன், நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்லுவேன், ஒரு நம்ம கோமாவில் போயிட்டா கூட ஓய்வூதியம் இருந்தால் எங்கள் அப்பா 30ஆம் தேதி வரையும் உயிரோடு இருந்தால் எனக்கு ஓய்வூதியம் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிடைக்கின்றதுனா பாலை ஊற்றி நம்ம உயிர் பிழைக்கிற ஓய்வூதியம். இந்த லம்சம் அமௌண்ட்லாம் வச்சுருந்தா நாள் அவனே தலையானை வச்சு அழுத்தி பேக் பண்ணிட்டு பணத்தை எடுத்து போயிடுவான். அந்த ஓய்வூதியத்தோட இல்லை சொல்கிறேன். அதாவது ஒரு நகைச்சுவைக்காக நான் இதை பதிவிட்டேன். நகைச்சுவைக்காக இதை பதிவிட்டேன். அதான் யதார்த்த நிலைமை அப்படிதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே நாளில் கரையேறி போயிடும். அந்த வகையில் எவ்வளோதான் பண்ணாலும் இன்றைக்கு கொடுத்துருக்கிற ஓய்வூதியத்தில் சூப்பரான விஷயம் அகவிலைப்படி, அந்த ஆண்டுதோறும் உயர்த்தக்கூடிய அகவில 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உயர்த்தக்கூடிய அகவிலைப்படி உயர்வு என்பது தான் இது யோசிக்க வேண்டிய விஷயம். மற்ற பென்ஷன், இந்த யூனிஃபைடு பென்ஷனுக்கு அதெல்லாம் இல்லை. இதில் அது ஸ்பெஷல் என்னென்னா அரசு உயர்த்துறது தான். இது பணியில் இருப்பவர்களுக்கு எப்படி அதே மாதிரி ஓய்வு பெற்றதற்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு இருக்காது. என் கூட வேலை செஞ்சவங்க 20 லட்சம் வாங்கி போனாங்கம்மா, உண்மை. என் கூட பிசிபிஎஸ்ல
ஒரே ஒரு கல்யாணம் பண்ணாங்க, முடிச்சுட்டு கடைசியாக என்கிட்ட போன தம்பி 2 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்கு, ஏதாச்சும் வட்டிக்கு யாருன்னா கேட்பாங்களான்னு கேட்டாங்க. அந்த 2 லட்சம் தான் அவங்க கையில் இருக்கிறது. இப்போ அவங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கம்பீரமாக நாங்கள் வாழ்வதற்கு எத்தனை கோடி கையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் மலையில முடிஞ்சிடும். அப்போ ஓய்வூதியம் தான் முக்கியம். அதில் நிச்சயமா இன்னும் பல விஷயங்களை முதலமைச்சர் செய்ய இருக்கிறாரு, செய்வாரு. நல்ல நித்ய நிர்மல் மேடம் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன மாதிரி இது உங்களுடைய சுயமரியாதை சார்ந்ததும் இருக்கிறது. நிச்சயமாங்க. கண்டிப்பா நம்ம வாழப்போகிற காலத்தை நிர்ணயிக்குதான் ஓய்வூதியம். ஓய்வூதியம் இந்த லம்சம் அமௌண்ட் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வூதியத்திற்கு நிகர் ஏதும் இல்லை. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் பல விஷயங்களை மேம்படுத்த முதலமைச்சர் இருக்கிறார் என்ற தகவலை நன்றி. நம்ம பேசலாம். மகேந்திரகுமார் சார், இப்போ நிதி நிலைமை சீரடைய அனைத்து கோரிக்கைகளையுமே நிறைவேற்றப்படும், படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ மிக மிக முக்கியமான ஒரு போராட்டத்தினுடைய இன்னும் பெரும்பான்மையான அரசு ஊழியர்களினுடைய கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். இது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி ஒன்று இது. ஆனால் இப்போவும் வந்து திரும்பவும் திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசிட்டே இருக்காரு. இப்போவும் இதுக்கப்புறமும் இதைத்தான் அவர் வந்து சொல்லுவாரா? இல்லை, அது சொல்ல முடியாது மேடம். அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, ஒட்டுமொத்த அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த ஒரு அறிக்கைக்கு மற்ற அறிக்கைகளுக்கு உடைய திட்ட முதலீடுகளும் இந்த ஒரு அறிக்கைக்கு உள்ள திட்ட முதலீடு ஈக்குவலான திட்ட முதலீடு. நீங்கள் இவ்வளவு பெரிய முதலீடு திட்ட முதலீடை அவங்க சப்மிட் பண்ணும்போது முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. மாண்புமிகு இந்த அமைச்சர் பெருமக்கள் எத்தனை முறை அந்த ஃபைனான்ஸில் பேசியிருப்பாங்க. இதை எப்படி சரி கட்டுது, நம்மளோட ஜிடிபிக்கு இது எடுத்துகிட்டு போனால் நம்ம நாளைக்கு இதை டேலி பண்ணலாமாங்கிறதெல்லாம் ஈக்குவல் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களையும் நிறைவேற்றினாலும் இந்த ஒரு அம்சத்தை இவங்க திணறினதுக்கு ஒரே காரணம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலைங்கிற ஒரே காரணம் தான். அதை வந்து எங்கள்கிட்ட அமைச்சர் பெருமக்கள் பேச்சுவார்த்தையில் அழகாக சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் இந்த திட்ட முதலீடு இன்றைக்கி எடுத்த உடனே 13,000 கோடி போடணும். நீங்கள் அந்த 13,000 கோடி இருந்தால் எத்தனையோ திட்டங்கள் அந்த ஒரு மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்ற முடியும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசு அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். மேடம் சொன்ன மாதிரி அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ரகசிய குறிப்பேட்டு முறையை ஒழிச்சாருங்கிறது ரெக்கார்டில் இன்ன வரைக்கும் நிற்கிது. இவர் இந்த 2003 அம்மையார் போட்ட இந்த முட்டுக்கட்டையை உடைத்தவர் நம்முடைய தளபதியார் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது ரெக்கார்டில் நிற்கும். இதுதான் இன்றைக்கி ஒழிப்பு அப்படிங்கிறது. அதுவும் ஒழிப்பு தான், இதுவும் ஒழிப்பு தான். அதனால் இந்த திட்ட முதலீடில் இன்றைக்கி போடுறதும் வருங்காலத்தில் 11,000 போடணுங்கிறதையும் கோடி போடணுங்கிறதையும் அதில் திட்ட முதலீடுகள் சொல்கிறாங்க. இந்த திட்ட முதலீடுகளை சொல்லணும்னா அப்போ எல்லா திட்ட முதலீடுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்குது. டபுள் டிஜிட்டில் ஜிடிபி இருக்குது, நம்மளோட உயர்வு டபுள் டிஜிட்டில் இருக்குதுன்னு மத்திய அரசாங்கம் தான் சொல்லுது. அந்த ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்ட முதலீடெல்லாம் தாண்டி இன்னும் சொல்லாத கோரிக்கைகளை, இன்னும் இதில் ஒரு சில கோரிக்கைகள்லாம் வரலன்னு நாங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்களே இருக்கக்கூடிய நாங்கள் ரெகுலர் எம்ப்ளாய்க்கு வந்துருச்சு, இர்ரெகுலர் எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்களுக்கெல்லாம் நாங்கள் இதை கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த வச்ச கோரிக்கைகளையும் நிச்சயமாக முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் முதலே சொன்னேன், நிதிநிலை சீரமைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்களுக்கோட கோரிக்கை நிறைவேணுங்கிறதா நாங்கள் மினிஸ்டர்ட்டையும் வச்சுருக்கோம். இதில் பெரிய இதில் ககன்சிங் பேடிட்ட கொடுத்த பிறகு எங்களுக்கு முழுமையான திருப்தி. அந்த ஒரு குழு இருக்குல்ல, அந்த குழு மீதி 2 குழு சமர்ப்பிச்சதுக்கும் இவங்க 2 முறை பேசி கூப்பிட்டதுக்கும் நிச்சயமாக இருக்குது. இது முதல்ல குழு போட்டோம், அன்னைக்கே போய் அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தது நாங்கள் தான். ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பாக. அதாவது எந்த காரியத்தை யாரிடம் கொடுத்தால் அது செவ்வனே நடக்கும் என்பது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாக திறனுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். குழுனால வெளியே வராது. நாங்கள் பார்த்துருக்க சாந்தசிலா நாயர், ஸ்ரீதர் அந்த கமிட்டியில் என்ன இருக்குன்னே தெரியல, எதுனே அதிமுக ஆட்சியில் அது எதுவும் வந்ததே கிடையாது. இப்போ எங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த முதலமைச்சர் மேலே நம்பிக்கை வச்சோம். குழுவோட காலத்தை இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே கொடுக்கணும். இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு 26க்கு முன்னாடி முழு அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையை இப்போதான் புது அனுபவம் எங்களுக்கு. ஒரு குழு அறிக்கை குழு பெற்று அதன் அடிப்படையில் ஒரு திட்டம் அரசு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா அது திமுக ஆட்சியில் தான், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சியில் தான். பல குழுக்களை நாங்கள் பார்த்துட்டு மயங்கி போய் ஐயோ குழுவா அப்படின்னு பயந்தோம். இனிமே வந்து முதலமைச்சர் குழுவை நம்பலாம் என்ற நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக, கண்டிப்பாக.
பேசலாம் நம்ம. அருணன் சார், இப்போ என்னன்னா இன்னொரு பக்கம் நிதி அப்படிங்கிறது ஏற்கனவே இவங்க எல்லாருமே சொன்னாங்க, நிதி நெருக்கடியான ஒரு சூழல், இன்னும் இந்த திட்டத்திற்கு ஒதுக்குகின்ற நிதியை வந்து இன்னும் பல திட்டங்களுக்கு ஒதுக்குகின்ற நிதிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த காலங்கள்லையும் இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இல்ல, அதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இது ஒரு பெரிய அளவு நிதி என்று ஒரு பார்வை. ஆனா எனக்கு என்ன படுதுன்னா, ஓய்வூதியம் என்பது ஊழியர்களுடைய உரிமை. உரிமைன்னா என்ன அர்த்தத்துல சொல்றோம்னா, இப்ப நான் வந்து வேலை பார்க்கறேன் ஒரு மாதம், அப்ப அந்த மாத முடிவுல எனக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனா இன்னும் ஒரு பகுதி கொடுக்கப்படாம இருக்கு. அது என்னன்னா, நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் வாழும் வரை எனக்கு தர வேண்டிய அந்த ஓய்வூதியம், அந்த பென்ஷன், அதையும் நான் இந்த மாசம் சம்பாதிச்சிருக்கேன், நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் கொடுக்கல. ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு ஊதியம் தான் அந்த பென்ஷன்ங்கிறது. ஆகவே ரொம்ப பேருக்கு என்னன்னா, இது பென்ஷன் என்னமோ இலவசமா தூக்கி தர்ற மாதிரி. இத்தனை ஆண்டு காலம் உழைத்து தாங்க ஒரு திடகாத்திரமா இருக்கும் போது அவ்வளவு உழைப்பையும் கொடுத்திருக்கோம். அதற்கு பிறகு தளர்ந்த வயதுல எங்களுடைய வாழ்வு ஆதாரம் என்ன? அந்த ஆதாரத்தை நாங்க வேலை பார்க்கும் போதே சம்பாதிச்சிருக்கோம். ஆனா பணத்தை அப்ப வாங்கல. அந்த ஒரு பகுதி எங்களுக்கு தரப்படாத ஒரு பகுதி தான் பென்ஷன் என்பது, ஓய்வூதியம் என்பது. அது இப்பொழுது தரப்படுது. ஆகவே அதான் உரிமை. அந்த உரிமை தொகையை நீங்க கொடுத்துத்தானே ஆகணும். அது பெருசா இருக்குது, குறைவா இருக்குன்னு அது எப்படி? இத்தனை லட்சம் ஊழியர்கள் என்றால் அது வரத்தான் செய்யும். அது கேட்ட முறையில தான் நம்ம கணக்கீடு செய்யணும். அதனாலதான் சொன்னேன் அது நிதி மேலாண்மைன்னு. நீங்க பட்ஜெட் போடும் போதே அந்த காலத்துல அப்படித்தானுங்க. இப்ப நான் பழைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்திலே அதுக்கான தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும். அப்ப அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அப்புறமேல இந்த வாஜ்பாய் அரசுடைய கொடுமை, அதை வந்து முன்கூட்டியே ஜெயலலிதா செஞ்ச கொடுமை, இந்த பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சு கட்டின அந்த கொடூரம், அந்த வேலையை அவங்க செஞ்சு விட்டாங்க. அப்புறமேல என்ன போச்சு என்றால், ஒரு முறை ஒழிச்சாச்சுன்னா அப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். அதனாலதான் சொன்னேன், இது எவ்வளவு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. ஒழிக்கப்பட்டதையே மீண்டும். இப்ப நான் ஒரு பதிவுகள்லாம் பாக்குறேன், ஒரே ஒரு விஷயம் பதிவுகள்லாம் பாக்குறேன். அதிமுக பாஜக காரங்கள்லாம் இவ்வளவு நாளா செய்யாம தேர்தல் வருதுங்கிறதுனால தாங்க இந்த ஓய்வூதியத்தை தர்றாரு முதலமைச்சர். யாரு? அதிமுக காரங்க பதிவு. எனக்கு என்ன படிச்சுன்னா, 2017 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடியாரு அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சரா இருந்தார்ல. 2017 இருந்தே போராடிட்டு இருந்தாங்களே ஜேகஜியோ உட்பட இதர அமைப்புகள் எல்லாம், அரசு ஊழியர்கள், ஆசைகள்லாம். சரியா 2017 தான் கொடுக்கல. 2021 ஆரம்பத்திலேயாவது கொடுத்திருக்கலாம்ல. ஐயா தேர்தலுக்காக கொடுக்கணும் அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருந்திருந்தா, எடப்பாடியார் இந்த காரியத்தை 2021 ஜனவரி முதல் வாரம் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் செய்யல? நான் என்ன கேக்குறேன், உறுதிமொழி கொடுத்தாச்சு, 5 ஆண்டுகளுக்கான உறுதிமொழி. 5 ஆண்டு முடியறதுக்குள்ள செய்யப்பட்டிருக்கா இல்லையா? அதுதானே பார்க்கணும். இப்ப பாவம் வைத்திருச்சல் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆகவே இங்க மிக முக்கியமான ஒரு முடிவு, இது ஒரு நல்ல ஒரு முடிவு, இந்த அரசுக்கு நல்ல பெயரை தரப்போகிற முடிவு. அது இந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறதை மனச்சாட்சி உள்ளவர்கள் வரவேற்பார்கள், வரவேற்க வேண்டும். நன்றி 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 சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. நிறைவு கருத்தாக சபாபதி மோகன் சார், உங்களுடைய 1 நிமிஷத்துக்கு குறைவா ப்ளீஸ். நான் இவங்க கிட்டே நான் நிறைவு கருத்து பதிவு செய்யணும், சுருக்கமா. இன்றைக்கு இதே போல ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டில இருந்த பொழுது நீங்க வந்து மாநில அரசு ஊழியர், மத்திய அரசு ஊழியர், மத்திய அரசு ஊழியருக்கு இணையாக மாநில அரசுங்கிறது ஒரு கனவாக இருந்தது. அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. இப்ப அந்த போராட்டத்துல அண்ணன் பொன்முடியை கூட நாங்கெல்லாம் ஜெயில இருந்தோம், ஒன்னா ஜெயில இருந்தோம், சிறைச்சாலையில, அரசு கல்லூரி ஆசிரியர்களாம். இப்படி மாநில அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையாக சொல்லி ஒரு பெரிய புரட்சி மாதிரி இன்றைக்கு நடைபெற்று இருக்கிற புரட்சி. மீண்டும் அமைச்சர் அண்ணன் வேலு, அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு, அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். புவனேஸ்வரி மேடம், நீங்க நிறைவாக கருத்தை ஏதாவது சொல்லணுமா அல்லது? கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது இந்த ஓய்வூதியம் என்பது ஓய்வுக்கு பிறகு நமக்கான சுயமரியாதையை ஈட்டி தரக்கூடியது. அதை இந்த திராவிட மாடல் அரசு சாதித்து காட்டியுள்ளது. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைவு கருத்தை ரொம்ப ரொம்ப சுருக்கமா நீங்க. அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், த டேப்ஸ்
அதுக்கு வந்து தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் டேம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி 48,000 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதிலே பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாய் உள்ளத்தோடு அவர்களையும் நான் புறந்தள்ளி விடவில்லை, அவர்களுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவரிடம்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் சில விஷயங்களையும் இதிலே கூட நாங்கள் புகுத்துவதற்கு இவரை மட்டும்தான் நம்பி கொண்டிருக்கிறோம். இவரை தவிர எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்புகிறது. யாரும் இதில் உள்ள புந்து மற்றவங்க மனசில் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும் இவரால் தான் பெற முடியும், இவர் தான் கொடுப்பாருன்னு. இதுலேயும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளையும் இவர் தான் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கிற விரைவில் நன்றி அறிவிப்பு மாநாடு, வெற்றி மாநாடு சென்னையில் நடக்க இருக்கிறது. அதிலும் பல அறிவிப்புகளை அவர் அறிவிக்க இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எல்லாம் எப்படியாவது அதிருப்தியில் இருக்காங்க. ஏதாச்சும் இதெல்லாம் பண்ணிட முடியுமா, அதிருப்தி ஆகிடுமான்னு பார்த்ததுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஒரே அடிச்சார் பாருங்க, ஒரே ஓவரில் 36 ரன்னு அடித்து எல்லாத்தையும் மீட்டு வந்து ஊற்றுறாரு. வேறு தோனி மாதிரி அடித்து கிளைமேக்ஸில் வின் பண்ணி வெற்றி பெற்று கொடுத்து ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர்களும் திமுக பக்கம்தான் என்பதை மீண்டும் ஒரு உழைத்திருக்கிறார். நன்றியோடு இருப்போம், நன்றியோடு தொடர்வோம். என்றைக்கும் கலைஞரையும் தளபதியும் என்றைக்கும் ஆசிரியர்களும் மறக்காது. அரசு ஊழியர்கள் எல்லாம் திமுக பக்கம் அப்படிங்கிறத விட திமுக என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அப்படிங்கிறத மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.